வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ February 1. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எதை பற்றின்றத அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓடிஆர்ன்றது என்னன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அது ஒன் டைம் நம்ம கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ அந்த அக்கௌண்ட்டை என்ன பண்ண சொல்கிறாங்க, ஆதார் கார்டோட நம்ம லிங்க் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 28. ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் February 1. ஸோ கரெக்டாக 28 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஸோ இன்றைக்கே பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி ஃபில் பண்ண உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு ஆதார் கார்டு கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் எடுத்துறீங்க அப்படின்னா இது ஒரு 2 to 3 மினிட்ஸில் நீங்கள் இந்த ஆதார் கார்டோட நீங்கள் லிங்க் பண்ணிடலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நான் சொல்லிடுறேன். ஸோ இதை கம்பல்சரியாக மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் கவர்மெண்ட்லேருந்து எழுதக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஓடிஆர் கணக்கு வைத்திருக்கும் அனைத்து தேர்வர்களும் தங்களது ஆதார் குறித்த விவரங்களை February 28, 2022 தவறாமல் இணைத்து எதிர்காலத்தில் தேர்வாணையத்தால் வெளியிடப்படும் அறிவிக்கைகளின் அடிப்படையில் தனது ஒருமுறை நிரந்தர பதிவு கணக்கு மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் 28. ஸோ தவறாமல் நீங்கள் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்லைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க கீழே, அண்ட் ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இமெயிலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டெய்லி 10 to 5:45 நம்ம இந்த குவரிஸ் ஏதாவது இருந்தால் நம்ம இந்த நம்பருக்கோ இந்த இமெயிலுக்கோ நம்ம அனுப்பலான்றத டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாங்க நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலான்றதை பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த வெப்சைட் www.tnpc.government.in. ஸோ இந்த வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பேஜை நீங்கள் இங்கிலீஷ்லேயும் வெயிட் பண்ணிக்கலாம், இல்லைனா தமிழ்லேயும் நீங்கள் இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே அதாவது பேஜை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கேண்டிடேட் கார்னர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ செகண்ட் பாருங்கள் ரெஜிஸ்டர்ட் யூசர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன்பிசி இது வரைக்கும் நான் எக்ஸாம் எழுதுனதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் டிஎன்பிசிக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ யாராவது நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். இப்போ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண யூஸருக்கு எப்படி ஆதாரோட லிங்க் பண்ணுன்றதை பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் யூசர்ன்ற அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழில் பேஜ் வியூ பண்ணுறீங்க அப்படின்னா பதிவு செய்த பயனன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ரெஜிஸ்டர் யூசர்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ கிளிக் ஆன் ரெஜிஸ்டர் யூசர் இஃப் யூ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஃபார் டிஎன்பிசி. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் யூசர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். நியூ யூசர் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம தனியாக வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெஜிஸ்டர் யூசர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு கீழே ஸ்டெப் 4 கொடுத்துருக்கேன்ல அந்த ஒரு பிக்சர் சைன்இன் லாகின் ஐடி கேட்கும். உங்களோட யூசர் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. அதாவது எனக்கு 29 + 8 = 8 கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அது 37 கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நம்பர் கிளியராக தெரியலன்னா கீழே ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும். ரெஃப்ரெஷ் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேறு நம்பர் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, சப்போஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் யூஸராக இருக்கீங்க, எனக்கு லாகின் ஐடி ஞாபகம் இல்லை, பாஸ்வேர்ட் ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்கள் லாகின் ஐடி மறந்துருச்சுன்னா ஃபர்கட் லாகின் ஐடி கிளிக் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் மறந்துருச்சு அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு 2 அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது உங்களை டேட் ஆஃப் பர்த் கேட்கும், எந்த நம்பருக்கு இமெயிலில் ஓடிபி சென்ட் பண்ணவா, அதாவது பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணவா, இல்லை நான் ஃபோன் நம்பருக்கு பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ அது உங்கள் கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி நியூ பாஸ்வேர்டு நியூ லாகின் ஐடி செட் பண்ணிக்கோங்க. பட் மோஸ்ட்லி நீங்கள் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் நல்லா ஏதாவது ஒரு செக்யூரான பிளேஸில் நோட் பண்ணிக்கோங்க ஃபார் எ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் யூசர்ன்றதை கிளிக் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம லாகின் ஐடி டைப் பண்ணிட்டோம், பாஸ்வேர்ட், அண்ட் தென் நீங்கள் இந்த கேப்சா கீழே என்ன நம்பர் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதோட இது நீங்கள் ஆன்சர் கொடுத்துட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அடுத்து சப்மிட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எனக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட் நான் ஆல்ரெடி ஆதாரோட லிங்க் பண்ணிட்டேனா இல்லையான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே சப்மிட் கொடுக்குறீங்கல்ல, சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் லிங்க் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்லை சப்போஸ் நீங்கள் ஓடிஆர் நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு கேண்டிடேட் டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டுக்கு காமிக்கிறேன். ஸோ கேண்டிடேட் டேஷ்போர்டில் மேலே ஓடிஆர் டீட்டெயில்ஸ் லிங்க்டு வித்
ஆதார் டீட்டெயில்ஸ் லிங்க்டு வித் ஓடிஆர்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த சப்மிட்டுன்னு கொடுத்தோட உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த கேண்டிடேட் டேஷ்போர்டுன்றது பாக்ஸ் வந்து இந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு பாக்ஸ் ஆதார் டீட்டெயில்ஸ் லிங்க்ட் வித் ஓடிஆர்னு வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆல்ரெடி ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து செக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை நீங்கள் வந்து ஆதார் கார்டை லிங்க் பண்ணல அப்படின்னா உங்களோட சப்மிட் கொடுத்தோடனே உங்களோட பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் வந்து பேஜ் வியூ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வரும். ஸோ தமிழில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மேலே பார்த்துக்கலாம் தமிழ்னு சொல்லிட்டு தமிழ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே பேஜை நீங்கள் தமிழையும் வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ரெட் கலரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஆதார் கார்டு பற்றின ஒரு பாலிசி கொடுத்துருப்பாங்க. கீழே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆர் யூ இன் பொசஷன் ஆஃப் ஆதார் கார்டு இஸ்யூட் பை யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், நீங்கள் எஸ்ன்னு மட்டும்தான் இருக்கும், அது மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ நோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கவே இருக்காது. ஸோ பை டிஃபால்ட்டாக நீங்கள் செலக்ட் அந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து நீங்கள் எஸ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் 5 வந்து என்னன்னா, ஆர் இன் பொசிஷன் ஆஃப் ஆதார் கார்டு இஷ்யூட் பை யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 பாக்ஸ் இருக்கும். என்னென்னு அப்படி பார்த்தீங்கன்னா இது 6வது ஸ்டெப். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ஆதார் நம்பரை வந்து அந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், என்டர் யுவர் நேம் அஸ் பர் ஆதார். உங்கள் ஆதார் கார்டில் உங்களுடைய நேம் வந்து என்ன இருக்கோ அதே ஸ்பெல்லிங்கில் அதே ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ஸ்பேஸோட கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து சிஎன்டி பாருங்கள், நேம் as per OTR. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு நேம் கொடுத்து ஃபில் பண்ணியிருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து தேர்டாக வந்து இருக்கும், கிரே கலரில் இருக்கும், அதை வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அண்ட் டேட் ஆஃப் பர்த்தும் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுவும் வந்து ஆல்ரெடி ஃபில்லாக இருக்கும், கிரே கலரில் இருக்கும், அதை வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபில் பண்ணக்கூடியது ஏஎன்பி மட்டும்தான். ஆதார் நம்பர் டைப் பண்ண போகிறீங்க, உங்கள் ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் நேம் கொடுக்க போகிறீங்க. சிஎன்டியில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு மட்டும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து 6வது ஸ்டெப். ஸோ அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீட் பண்ணி வந்து நீங்கள் அதை வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும், டிக் த செக் பாக்ஸ். ஸோ ஒப்புதல் சான்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த நீங்கள் பேரை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு இங்கே ஸ்மால் பாக்ஸ் தெரியுதுல, ஸோ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும், டிக் பண்ணணும். ஸோ டிக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே வந்து க்ரீன் கலரில் சென்ட் ஓடிபின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓடிபி வந்து மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுவாங்க. எந்த மொபைல் நம்பருக்கு அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு தான் வந்து ஓடிபி வரும். ஸோ நீங்கள் கரெக்டாக நியூ நம்பர் ஏதாவது வேறு ஏதாவது நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நம்பரில் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. ஸோ நல்லா ஞாபகம் ஆதார் கார்டை எந்த மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும். ஓகே, ஸோ அந்த சென்ட் ஓடிபி கொடுத்த உடனே அந்த நம்பரில் வந்து ஓடிபி வந்துடும். ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த ஓடிபியை வந்து கொடுத்து சப்மிட் பண்ண போகிறீங்க. ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸே வந்து உங்களோட ரெஃபரன்ஸுக்காக காமிக்கணும். ஸோ செகண்ட் ஹாஃப் கொடுக்கல, உங்களுக்கு இந்த செகண்ட் ஹாஃப் பாக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆதார் நீங்கள் கொடுத்த ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து ஆதார் அட்டையில் உள்ளபடி விண்ணப்பதாரரின் பெயர். ஸோ உங்களுடைய பேர் வந்து ஆதார் கார்டில் இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓடிஆர் அக்கௌண்ட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்போ நீங்கள் நேம் கொடுத்துருப்பீங்களா, ஸோ அந்த நேம் அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ இது 4 டீட்டெயில்ஸும் கரெக்ட் அப்படின்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் எந்த இது குழப்பமும் இல்லை அப்படின்னா கீழே வந்து கன்ஃபார்மான்னு சொல்லிட்டு கேட்கும், கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணணும்னா இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டெப். ஸோ உங்களுக்கு வந்து ஓடிஆர் ஆதார் என்ரோல்மெண்ட் பாலிசி நம்ம வந்து ஏன் வந்து நம்ம ஓடிஆரை வந்து ஆதாரோட லிங்க் பண்ணுறோன்றதுக்காக வந்து ஒரு பேஜில் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பொறுமையாக ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஐ ஹவ் ரெட் த பாயிண்ட்ஸ் மென்ஷன் அபோவ் இந்த ஓடிஆர் ஆதார் என்ரோல்மெண்ட் பாலிசி அண்ட் அண்டர்டேக் அஸ் ஃபாலோஸ். ஸோ ஓடிஆரில் வந்து அவங்க சில ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பாலிசிலாம் ரீட் பண்ணிட்டு டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து திருப்பி அகைன் ஓடிபி கேட்கும். ஸோ இதுவும் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் பண்ண அதாவது ஆதார் கார்டோட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்புவாங்க. ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் ஆதார்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் ஓகேன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேண்டிடேட் டேஷ்போர்டுன்ற பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ அங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆதார் டீட்டெயில்ஸ் லிங்க்டு வித் ஓடிஆர்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். அப்போ வந்து உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸை வந்து
வந்து உங்களை ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட அக்கௌண்ட்டோட வந்து நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணிட்டா இல்லையா அப்படின்னு பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் யூசர் கிளிக் பண்ணி லாகின் பண்ணுவீங்களா பார்த்தா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு அண்ட் அந்த கேப்ஷா கொடுத்து சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் தான் வரும், கேண்டிடேட் டேஷ்போர்ட் தான் வரும். ஸோ அப்படி இங்கே இந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு தெரியும் ஆதார் டீட்டெயில்ஸ் லிங்க் வித் ஓடிஆர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான். சப்போஸ் வந்து நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் க்ரியேட் பண்ணலை, ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நம்ம தனியாகவே ஒரு புது வீடியோவாக பார்க்கலாம். ஸோ இப்போ சொன்னதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையும் வந்து செக் பண்ணிட்டு பார்க்கலாம். பட் ஒன்லி ஒன் திங், நீங்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு லாஸ்ட் டேட் வந்து February 28, அதை மறந்துடாதீங்க. ஸோ கடைசியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் சப்போஸ் ஓடிபி வராமல் இருக்கலாம் சம்டைம்ஸ், அதுக்கப்புறம் சர்வர் வந்து டவுனாக இருக்கலாம். ஸோ அதனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கே பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸுக்கான ஒரு ஒர்க் தான். ஓகே, ஆதார் கார்டு மட்டும் கையில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா 2 to 3 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye bye, take care.